கர்த்தர் அந்த பாத்திரங்களே ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். முதலாவதாக சொன்னேன், நிறைய பாத்திரங்கள் இருக்கு. மண்ணினால் ஆன பாத்திரமும் அதே போல களிமண்ணினால், தங்கத்தினால், வெள்ளியினாலான பாத்திரங்களும் இருக்கு. ஆனால் எந்த பாத்திரத்தை அவன் பயன்படுத்துகிறார் என்றால், எந்த பாத்திரம் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறதோ அந்த பாத்திரத்தை என்ன செய்கிறார், அவன் பயன்படுத்துகிறாரே. இது ஆயத்தம் என்பது நான் பரிசுத்தமாக்கப்பட்டதான் ஆயத்தம் என்று சொல்லுகிறார். அப்ப நான் கர்த்தரால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால், நான் வெள்ளினால் ஆனாலும் சரி, நான் தங்கத்தினால் ஆனாலும் சரி, நான் மண்ணினால் ஆனாலும் சரி, நான் முதல்ல என்ன செய்யணும், என்னை பரிசுத்தப்படுத்தணும். என்னை பரிசுத்தப்படுத்தாமல் நான் ஆலயத்தில் இருப்பேன் என்றால் கர்த்தர் என்னை பயன்படுத்த முடியாது. ஒரு சிலருடைய வாழ்க்கையில பாருங்க, வெளியரங்கமாய் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் நிறைய கிருபைகள், தாளந்துகள் இருக்கும். ஆனா பல நேரத்தில் கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறதில்ல, பயன்படுத்துகிறதில்ல. ஏனென்றால் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் அவருடைய வாழ்க்கையில இல்லை.